நன்றி நன்றி நன்றி. நம்மளுக்கெல்லாம் சரவணா சுறுசுறுப்பாக இருக்கணும். இங்கே அசலாத்து பிள்ளையாகவும் விஸ்வமத்தராகவும் காலகண்டராகவும் நடிக்கும் அருமை சித்தப்பா புளியங்குளத்தைச் சேர்ந்த வீரபத்திரன் அவர்களுக்கு மாலை எடுத்து கொடுக்கப்படுகிறார்கள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இக்கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் நன்றி, வணக்கம். பலே பலே செல்லு ஒன்று காணாமா, அதை யாராவது எடுத்துருந்தா வந்து மைக் செட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன என்ன காணா? பொதுவாகவே அதிகமாக கூட்டம் இருந்தாலும் நாடகம் விளங்காது, கூட்டம் குறையாக இருந்தாலும் நாடகம் விளங்காது. இப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா அவன் மகன் மணிகண்டன் சொன்ன மாதிரி 7-8 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்த நாடகம். ஏன் அப்படி கொடுக்குறா? இந்த ஊர் கிராமத்துக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்து போடணுன்றதுக்காக கொடுக்குறா. பொதுவாகவே இந்த ஊருடைய மனசு எவ்வளோ பறந்தது பார்த்தியால. மேடையை பாருங்கள், மற்ற ஊர்லெலாம் இந்த இப்படிக்கான்னு போட்டிருப்பா. அங்கே ஓடவும் முடியாமல் நடிக்கவும் முடியாமல் அப்படிலாம் தெரியுவோம். 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. ஆமாம், பொதுவாக இந்த நாடகத்தை ஆம்பளையால காட்டிலும் முன்னாடி தான் பார்க்கணும். காரணம் என்ன? ஒரு 5 மைல் 10 மைல் நாடகம் நடந்துச்சுன்னா ராத்திரின்னு பார்க்காம நம்ம ஆம்பளையால் நடந்து போய் நாடகம் பார்த்துட்டு வந்துடுவாள். உள்ளூர் பொம்பளையால் போய் பார்க்க முடியுமா? அதுக்காக 1000-5000 வரி வச்சு நாடகம் நடத்தினா
இந்த அங்கிட்டு ஒரு பொம்பளை 5-6 பொம்பளை இப்போவே படுத்துருச்சு. எங்களுக்கு என்னங்க, நீங்கள் படுத்திருந்த அண்ணன், உட்கார்ந்துருந்த அண்ணன், இந்த அப்படி எழுந்துச்சு போனாத்தான் எங்களுக்கு என்ன. இப்போவே நாங்கள் 3,00,000 காசை முழுங்கிட்டோம். அம்மா நீ என்ன ஹரிச்சந்திர ஒரு ஆள் வர வேண்டிய சொல்லி தானே, யார் யாருக்கு என்னென்ன சம்பளம் கொடுக்குன்னு சொல்லி பேசுகிறவா கொடுத்துருவா, பேசின காசை ஊருக்காரவை கொடுத்துருவாங்க. எங்களை வேலை வாங்கணும், வாங்க தெரியணும். அதே ஒரு முன்னமே ஒரு பெரியவா சொன்னான், கூத்தாடி கிழக்க வாப்பேன், ஓஹோ கூலிக்காரே மேற்க வாப்பேன். அது ஏன் அப்படி? இந்த 2 பேரையும் பொழுத பார்க்குறேன். அதானே கேட்குறேன். கூத்தாடி நாங்கள் நினைப்போம், எப்படா கிழக்க பொழுது முடியும், இந்த ஊர் காசை வாங்கிட்டு போயிடலாமே நாங்கள் நினைப்போம். கூலிக்காரே சனியம் பிடிச்ச பொழுது எப்படா மேற்க போகும், முதலாளிகிட்ட சில்லறையை வாங்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க போகலாமே அப்படி நினைப்போம். அவனுக்கு அதில் இருக்கும். 2 பேரும் வேலை வாங்குற உறுப்பு யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. இங்கே அமைதியாக இருந்தால் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, இல்லைனா இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அவள் வாட்டு போயிடுவா. பொதுவாக இந்த நடுமுதல் குளத்தில் இந்த மேடை இல்லை, இப்போ இல்லை மேடை. தம்பி நீ வர்றதுக்கு முந்தி நாங்கள்லாம் வந்தவாதான். சரிங்கப்பா. முத்தப்பா காலத்துலேருந்து அப்போ மண் மேடையில் நடிச்சுட்டு இருப்போம். இந்த விஷயம் பூரா இன்னைக்கு வர்ற கதாபாத்திரம் பூரா காசில் நடக்கிறது. இந்த நடிகரை பார்த்தா நம்ம பாவமெல்லாம் போயிடும், நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தர்ம நீதி சொல்கிறது. ஏன்னா இந்த விஷயம் காசியில் தான் நடக்குது. ஆமாம், காசுக்கு செலவழித்து போய் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் இப்படி நடிகரை போட்டு நடிக்க வச்சா அந்த காசுக்கு போன புண்ணியம் கிடைக்கும். ஓஹோ, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இப்படி தாண்டா தம்பி ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேடைக்கு வந்தவன். சரி, 1:30 பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, மணி 2 பேசிக்கிட்டு இருக்கேன். அடடடா, மணி 2:30 பேசிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ஏன்னா நம்ம பேச்சு அப்படி. ஆமாம், பேச்சு என்னமோ ஒரு மாதிரியா தெரிஞ்சா தானே ஒரு மாதிரியா நினைப்பா. அதை சொல்லுங்க. மக்கள் ரசிக்கிற நினச்சி நான் 2-3 நெருக்கி 3 மணி ஆக போகுது. சூப்பர் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தா அப்படிதான் கூட்டத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சு வந்தார். சரி, ஆஹா, இப்போ ஆடுனாக அவளுக்கு ஆட்டத்தை பார்த்து அன்பளிப்பு கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி பேசுகிறவாளுக்கு அன்பளிப்பு கொடுக்க வராரோல. சரி அப்படின்னு நினச்சி நான் கையேந்திரமானிக்க நிற்கிறேன். ரெடியாக நிற்கிறீங்க, சன்மானத்தை வாங்கி போடணும்னு. ஆமாடாமா. அவர் மேடையில் ஏறி வந்து நின்றார். அவரை இப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அவர் 6-6.5 அடி உயரம். டே அப்பா, நல்லா இந்த மீசை. சரி, நம்மளுக்கு இப்போ தான் பணம் தருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பணம் தருவார். அப்போ நான் கையை விரிச்சமானிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அவர் கையை பின்னாடி கொண்டு போனார். சரி, ஆகா, மனுஷனுக்கு பைய முன்னாடி இருக்கு, கையை பின்னாடி கொண்டு வராரு. ஓ, முதுகு அரிக்கும் போல சொரிஞ்சிட்டு காசை கொடுப்பாரு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, அவர் முதுகுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு அருவாள் எடுத்து ஆடுறா. இல்லை பல்ல 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 பல்லன்னு யுத்தம் தண்டி. சரி, எனக்கு பயம். அருவாளை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. செருமுறாரு. டாய் வேற ஒருத்தர் நீ தானே? ஆமாங்கய்யா. ஓஹோ, ஒரு தட்டுனாரு. சரி, முதுகுல. ஐயா பேசுகிறா, பேச்சு நல்லா இருக்கு, பேசு பேசு பேசு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, பேசுகிறா. நீ பேசாட்டாலும் வெட்டுவாங்க. சரி, இவ்வளவு ஒரு அருவாளை பார்த்தோன்னே இல்லை பல பலன் இருக்குல்ல. நானும் கேட்காம என்னன்னு 26 மாதிரி பேசிக்கிட்டே. சரி, ஒரு அருவாளை கையை வச்ச வர்றா, கையில் தூக்கிக்கிட்டு. சரி, என்ன ஐயா, நான் மேடையில் நிற்கிறேன், அருவாளை கையில் உடிச்சு அப்படியே கூட்டத்தை பார்க்குறேன். என்னையா காரணம்? வேற ஒன்றும்லடா தம்பி, மணி 3 மணி ஆகுது, நீ ஒரு ஆளே பேசிக்கிட்டு இருக்க. ஒன்று இந்த நாடகத்தில் கூட்டி கொண்டாந்து போட்டேன் பாரு, அவன் இந்த கூட்டத்தில் காணன்னு பார்க்குறேன். அவனை ஒரு கையை வெட்டினா நீ உள்ளே போயிடுவேன். ஐயோ அப்பா, எனக்கு பொழப்பு கொடுத்தவரா? இப்போ நீங்கள் சொன்ன கதையில் எனக்கு இல்லை நெஞ்சு படபட நடிக்குது. அப்பா போடா வெங்காயம்னா போயிட்டு போகிறேன், அவ்வளோதானே. அதை விட்டு அருவாளவா காமிக்கணும்.
இது முதல்ல மகன் சொன்னேன், கொஞ்சம் நகைச்சுவை இருக்கணும், அதில் கதையும் இருக்குன்னு சொன்னேன். அது மாதிரி சிரிக்கிறதுக்கு சில வார்த்தையெல்லாம் சொல்லத்தான் செய்வோம். இதுக்கு கதைக்கு பொருந்தலாம், வாழ்க்கைக்கு பொருந்தாது. மாமி என்ன சொன்னா, தோழமார்களே, தேவதாசனுக்கு மேலவனம் தெரியாது, அவளை கூட்டிண்டு போய் சகல சமித்தவர்களுக்கு ஒய்துண்டு பத்திரமா எப்படி உங்களை உயிர் அகத்த நாடு கொண்டு வாரேளோ அது மாதிரி என் குழந்தைய கொண்டு வாங்கன்னு சொன்னான். சொல்ல காப்பாற்ற முடிஞ்சதா? இந்த காலத்தில் யார் சொல்ல காப்பாத்துறா? 6 மணிக்கு வர சொல்கிறா, 7 மணிக்கு வந்துடுறா. ஆமாம், அப்புறம் ஓட்டுன்னா எங்கிட்டு போட்டு ஓட்டுறது? சரி இருக்கட்டும். என் கூடத்தான் வந்திருந்தேன் இந்த கோவிந்தே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அடம்பி வாடா. வந்தேன் கோவிந்தன் மகள், மனம் கடந்து வாரேன் கோவிந்தன் மகள். வந்தேன் கோவிந்தன் மகள், பணத்துக்குள்ள வாரேன் கோவிந்தன் மகள். காரமுன்னே முஸ்தபரிக்க காட்டுக்குள்ள போக போறோம். காடு வரண்டே முன்னே முன்னே காட்டுக்குள்ள போக போறோம். காரமுன்னே முஸ்தபரிக்க காட்டுக்குள்ள போக போறோம். வந்தேன் கோவிந்தன் மகள், பணத்துக்குள்ள வாரேன் கோவிந்தன் மகள். கோவிந்தன் மகள், கோவிந்தன் மகள், அப்புறம் எல்லாம் சவு விரியாம இருக்கீங்களா? சௌகரியமா இருக்கீங்களா? நானும் ஏதோ விரியாமத்தான் இருக்கேன். வீட்லயும் கொடுமை, எங்க போனாலும் கொடுமை. கொடுமை ஓடுன்னு வயலுக்கு போனா அங்க 2 கொடுமை திங்குன்னு அடிச்சான். நமக்கு சங்கு சங்குன்னு அடிச்சு. சரி, நாங்க இன்னைக்கு காட்டுக்குள்ள போக போறோம். எதுக்கு அடிப்பா? காட்டுக்குள்ள போக போறோம். எதுக்கு? சூப்பர், மறந்துட்டேன். அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு கழுத, அதனாலதான் வழியே ஒப்பணும்ல. எல்லா பத்தியும் கேட்க முடியுமா? அப்படி பேசக்கூடாதுப்பா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? நாங்க போகிறது பயங்கரமான ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட வெதரு, புதரு. புதருன்னு சொல்றான். அந்த புதருக்குள்ள எத்தனையோ பாம்பு மண்டையை தூக்கி என்ன கொத்த வரும். காட்டுக்குள்ள ஆண்கிளி 2 பெண்கிளி 2 அங்கேயும் ஆசை கொண்டு அதனொரு ஆண்கிளி அதனிட பெண்கிளி 2க்கு மயக்கம் உண்டு. அன்பே என் ஆறுயிரே, பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடு பரிவட்ட யானை பல்லாண்டு பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நீங்க வாய திறந்தாலே வருகிறது, அப்புறம் நிறைய பேருக்கு வர மாட்டீங்க. நான்லாம் வாய திறந்தா எனக்கு வாந்திதே வருது. மாசமா இருக்கேன், பொண்டாட்டி இருக்காங்க. சரி, ஆனா இப்போ நாங்கெல்லாம் குழந்தைகள். நான் மட்டும் காட்டுக்குள்ள போறேன். யார் வரீங்க? எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துருப்பாரு. ஆமா, மாமா வந்து உன்னை பெருமையா பேசினாரு. பெருமை பேசுறவங்க நிறைய பேர் பெருமை பேச மாட்டான். சரி, நிறைய பேர் எருமையை தான் பேசுறான். எருமையிட்ட பேசுவீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கோம். சாமி கும்பிடுவேலா? கும்பிடுறோம். கோயில்ல பூசாரி தீபாராதனை காட்டும் போது உன்னை கிணி கிணி ஆட்டுவாரு. ஆமா, அது பேர் என்ன தெரியுமா? மணி. மணி. மணி என்ன செத்த குனி மணி. இந்த மணி அடிக்கிறோம்னா உள்ள என்ன இருக்கணும்? நாக்கு இருக்கணும். நாக்கு இருந்தா தான் சத்தம் வரும். ஆமா. இப்போ மணி சத்தம் வரலன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற நாக்கு அந்து போயிருது. சரி, ஓயாம அடிச்சு திரும்பி சத்தம் வரணும்னா மணிக்கு என்ன ஓடணும்? என்னடா ஓடணும்? பேச்சுவார்த்தை சரியில்லை. நாக்கு போட்டாலும் சரி, மணிக்கு மாமா எங்க ஐயர்வாள் ஐரவாள் 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 சுப்பினால சுப்பினால மரத்தேத்து மரத்தேத்து
நான் மனசார வாழ்த்துறேன் உங்களை. காரணம் என்னன்னா, ஒன்றும் தெரியாதவங்க கூட வந்து மேடையில் நின்றாலும் அவனை ஓகோன்னு செய்ய வச்சிருவேன். அவ்வளோ சுவாபம் கொண்டு இருக்கிறது. உள்ள நல்ல குணம் கொண்டவர்கள். ஒன்றும் தெரியாம வந்தாலும் தூக்கி விடுறதே எங்க பழக்கம். தூக்குனா தான் விட முடியும். சில பேர் தூக்க மாட்டாங்க. என்ன உனத்துக்கு? அது ஓ மாதிரி ஆளு. நாளா கிளீனா இருப்பேன், கேட்டு பாருங்க. இது நாளா சரியா இருப்பேன், வேண்டா தூக்கிடுவேன். ஐயோ அவன் சொன்னானே. யாரு? முத்துராசு சொன்னானா? அவன் சொல்லியிருப்பானே. தம்பி துரசிங்க சொல்லியிருப்பேன். நீர் யாரும் காணும்னே. நீராரும் காணுவா? கண்ணில் வந்துருச்சா? நீர் யாரும் ஓய். நீராருமா? இருங்க போய் எடுத்துட்டு வர்றேன். என்னது? அட அசடு உம்மத்தாங்கானு கேட்டு. ஓ அதான். நீராரும் கடலுடைத்த நிகமடைந்த கெளிலுலகும் சீராரும் அதரமென திகழ்பரத கண்டம் இதில். நல்லா ஊம் போடுறானே. நல்லா செய்வேன், கட்டுப்படாம. எதுக்கு நான் எட்டியே நிற்கிறேன் தம்பி? அப்படிலாம் பாய மாட்டேன். உம்மத்தான் கேட்டுன்னு இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, சொல்லுங்க ஓய். லோகத்தில் நல்ல காரியம் நடக்கிறது. ஆமா. அது யாரைட்டு? யாரைட்டு? இவாளைட்டு. ஓஹோ. ஒரு திருஷ்டி காரியம் நடக்கிறது. அது யாரைட்டு? உம்மளைட்டு. ஆமா ஆமா ஆமா. நீர் ஐயங்கார். நீங்க ஐயர்வாள். நீங்க ஐயரவாள். எது? ஐயரையாவது கழுத்தியாவது. ஆஹா. லோகத்துல ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக. ஒரு ஈமக்கரையை மன்னணும் அப்படின்னா உம்ம மாதிரி ஆள் தான் தேவைப்படும். ஆமா. நாங்கெல்லாம் போக மாட்டோம். ஓ ஏன்? என்ன காரணம்? பகவானுக்கு சமமா உள்ளவா. ஓ. பாராயணத்தை முறைப்படி கட்டுண்டவா. இப்ப கோயில் கட்டுறதெல்லாம் யாரு? கோயில் கட்டுறதெல்லாம் கொத்தனாரு. சிலை வடிக்கிறது யாரு? சிற்பி. கதவு போடுறது யாரு? ஆசாரி. பூட்டு போடுறது யாரு? சாவி வச்சிருக்கிறது யாரு? ஆமா, வச்சிருக்காங்க. வச்சிருப்பேன். ஜெபம் பண்றது யாரு? ஓ, ஜெபம் பண்றது நாங்கடா. ஓ, அதுதான் பகவானுக்கு சவமா உள்ளவான்னு சொல்ல வந்தோம். நீங்க ஜெபம் பண்ணாதான் பகவானுக்கு சுகம் கிடைக்கும். இப்ப லோகத்துல மழை வருஷிக்கிறதுல. ஆமா. யாரேட்டு வருஷிக்கிறது? யாரா இருக்கு? இவாளால தாண்டா. நீங்களால. அம்மா நீங்க அவ்வளவு நல்லவா. மாதமும் மாதிரி 10 நாளைக்கு ஒரு தடவை மழை வருஷிக்குன்னா மாதம் வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஒரு மலை. முதல் மலை உங்களுக்கு. ரெண்டாவது யாருக்கு? ரெண்டாவது யார் மலை? நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை. ஓஹோ. மூன்றாவது மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை. ஒரு மலை. இவா வருஷிக்கிறதுனாலதான் பகவானும் வருஷிச்சுருக்கா. அப்ப இதனாலதான் மாதம் மும்மாரி மழை பொழிந்தது. இப்ப மொல்ல மாறிக்கெல்லாம் மழை பெய்யுது. என்ன வனத்துக்கு? என்னடா சொல்ற? என்ன சொல்ற ஓய்? என்ன பண்றது ஓய்? காலம் கெட்டு போயிடுத்து, களி முத்திடுத்து, புல்லுரிவு காலமா எடுத்துற. இப்ப இவ்வளவுலாம் சொன்னேன்ல. ஆமா. இந்த நேரத்துல இதே இடத்துல 3.25 நாளைக்குள்ள நான் மழை பெய்ய வைக்கட்டுமா? மழை பெய்ய வைக்க நாடகத்தை நடத்தணுமா இல்ல வேணாமா? அதுக்குத்தான் யோசனை பண்றேன். மைக் செட்டுக்கார் என்ன சிரமப்படுவாரு? நமக்கு இதுல கரண்ட் அடிக்குமா இல்லையா மைக்ல? இப்ப அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துடக்கூடாது. இப்ப நான் மழை பெய்ய வைக்கல. ஓ, அப்ப நேத்து சொட்டா வரைஞ்சது, நேத்து நீங்க லேசா ஓதுனது. இப்ப மழை இதே இடத்துல பெய்யணும்னா ஒரு காரியம் பண்றேன். என்ன? யாருக்கு காரியம் பண்ண? விஷயத்தை சொல்றேன்டா. ஓ, சரவண வேற யாரும் என்ன தர்மன் பேச மாட்டாளே. மழை பெய்யணும்னா இங்க எவ்வளவு ஜனங்கள் இருக்கா? 50 பேர் அழகா உட்காந்துருக்கா. அவ எழுந்துச்சு போய் போங்க வீட்டுக்கு போங்க, நாடகம் முடிஞ்சு போச்சு. இங்க வாடா. மழை பெய்யணும்ல, அதுக்கு வீட்டுக்கு போக சொல்றீங்க. மழை பெஞ்சா தாண்டா மக்கள்லாம் செழிப்புட்டு வாழ்வா. அதனாலதான் சாமியை கும்பிடுவா, நாடகம் வைப்பா. அவ எழுந்திருச்சு அவ அகத்துக்கு போய் ஓய் அவ எழுந்திருக்கிறது இருக்கட்டும், எனக்கு எழுந்திருக்கவே மாட்டுது. என்ன காரணம்? அது இல்ல, நீ அதோட சேர்ந்தவன். என்ன வை மொங்க பிடிச்சி தொங்கவா? பெரிய அவளுக்கு தானே எந்திரிக்காது, பேசிட்டு இருக்கா. ஆசை எந்திரிக்க மாட்டுது. போய் மனுஷனுக்கு ஆசை விட சில விஷயத்துல வரத்தான் செய்யும். அது அடைக்கால தெரிஞ்சவன் தாண்டா ஆண்மகன். ஓ, அடைக்க ஆள தெரிஞ்சவன். ஆமா. ஓய் சரிங்க வாடா. மழை பெய்யறதுக்கெல்லாம் ஓதுரு. எனக்கு இப்ப பேயணும் போல இருக்கு. அங்கிட்டு போயிட்டு வா. வேணாம். அப்புறம் இல்ல பேயணும் போல இருக்குன்னு நான் உட்காந்துக்கிறேன். வாயில பேய் இதை நான் மாநகராட்சி பார்த்துவோம்பா. அப்புறம் என்ன சொல்றியா? சரிங்க வாடா.
நம்மளாம் பேசியிருந்தா பார்க்க சிரிச்சுன்னு இருப்பா. ஆமா ஆமா ஆமா. வந்த காரியம் என்ன? என்ன காரியம்? நம்ம எல்லாரும் சிரிச்சு சிரித்து தானே வனாந்தரம் போனோம். போனோமே சமயத்தில் கொய்துண்டு வருவோம்னு. ஆமா. திரும்பி வர்றச்சு பார்த்தேலா? ஆமா. என்னென்னமோ நடந்துருச்சு. வனாந்தரத்தில் தேவதாசி அரவந்தேண்டி இறந்து விட்டான். பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். ஏண்டா கொஞ்ச நேரத்தில் அவனோட சேர்ந்து தெற்ப கொய்யும் போது வந்த தேவதாசி இறந்துட்டானே. அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம். ஆமா. வாழ்நாள் பூரா கை குழந்தையா இருந்து வளர்த்தவ அம்மா, அவ மாமி என்ன பாடுபடுவா? என்ன மனசு பாடுபடும். தாதிமார்கள் புடைசூழ வாழக்கூடியவன் நாதி இல்லாம வனாந்தத்தில் இறந்து கிடக்கான். இதுதாண்டா விதி பிராப்தம். அரண்மனையில் இருக்கிறவனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு செத்து சாம்பலா போறதான் வழக்கம். அது இயற்கடா. ஆமா. இப்ப நடுமல குளத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான், முன்னாடி பிறந்திருக்கான். சரி, இதை நிர்ணயம் பண்ணிடலாம். இறப்ப நிர்ணயம் பண்ண முடியாது. ஆமா. என்ன உசிலம்பட்டியில் பிறந்திருப்பேன், மதுரையில் இறந்து போயிருவேன். மதுரையில் பிறந்திருப்பேன், ராமேஸ்வரம் போகும்போது இறந்துருப்பேன். உசுறு எப்பவும் தெரியாது. இறப்ப நிர்ணயம் பண்ணவே முடியாதுங்க. அப்பேற்பட்ட குழந்தை நம்ம வனாந்திரம் வர்றாச்ச திரும்பி சந்தோஷமா தானே வருவாங்க நினைச்சோம். ஆமா. சரி, மாமி வந்தோடனே அந்த விஷயத்தை எப்படி சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோமா, லவக்கிட்டு சொல்லுவோமா? எப்படி? அப்படி சொல்லுவோமா மாமா. எப்படி சொல்றது? பலே அதுக்கு தாண்டே நீங்க அந்த வேஷம் போடுறீங்க. இல்ல எதுக்கு எடுத்தாலும் அந்த பாட்டு போக்குவரத்து. சரி, மாமி வந்து சொல்லிட்டு போடுவோமா? மெல்லமா சொல்லுவோம், வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. நமஸ்காரம் ஐயா. எல்லோரும் வந்து விட்டீர்களா? அப்பா எல்லோரும் வந்து விட்டீர்களா? எங்கே அப்பா என் மகள்? மக்களா உங்கள் பின்னே என் மைந்தனும் வரவே காணே. உங்கள் அழைத்து போன என் மகள் எங்கே அப்பா? எங்கே அப்பா? உங்களோட வந்து என் மகன் எங்கே சொல்லுங்கள் ஐயா. எங்கள் மகள் லோகிதல் எங்கே வரவே எப்படி வந்தார் தெரியுமா? எங்க மாமியார் என்ன சொன்னா, வனாந்திரம் போறாங்களே பசு வந்துட்டா என்ன ஒண்ணுவா அப்படி நினைச்சுட்டு எனக்கு தெய்வ ஆட்சியத்தோடு நிறைய போஜனம் கொடுத்துருந்தான். வனாந்திரத்துல பசு வந்து கொடுத்து சரி வருஷம் வந்து போஷணம் பண்ணிட்டோம். குழந்தை அலறே, கொஞ்சம் நீராரம் கொடுக்கப்படாதோ? என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என்னை அடிப்பு கொண்ட எஜமானம் சென்று கேட்டதற்கு அவர் இல்லைன்னு சொல்லிவிட்டாரப்பா. இந்த பாவி நான் என்னையா செய்வேன்? பசியால் கலைத்தும் பசிக்கிறேன்னு சொன்னா நீங்கள் அதற்கு என்ன செய்தீர்கள்? நான் வெண்பொங்கல் கொடுத்தேன். நான் புளி ஓதர கொடுத்தேன். ஐயோ அப்பா, ஆளு கொஞ்சமா கொடுத்த மாமி. தொலைமார்களே, உங்களை கருத்தால் கொண்டு வந்த கட்டமதை வாங்கி வந்தால் சத்தியத்திற்கு பங்கம் வந்துடும்.
ஓடிக்கிட்டு கங்கையிலே 3 கை ஜலம் இருந்து சொல்லி தாத்தா சொல்லியிருக்கான்னு அப்படித்தானே எங்களை அடிபோட்ட எஜமான் தெரிவித்தார். அப்ப நான் சொல்லுவேன், என்ன சொன்னீர்கள்? ஏண்டா காட்டு நடக்கிற செய்தி நகத்துக்கு தெரியவா போறது? தெரியாது. கங்கையில கரை புரண்டு ஓடுற ஜலம் வீணா தாண்டா கடல்ல விழுந்து நாசமா போறது. அதற்காக நீ எவ்வளவு வேணாலும் போ. ஐயோ வலிதி செய்த பீமகள் காஷ்மீரத்துக்கு 2 வழி இருக்குமாமே. 2 வழிகள். ஒன்று குறுக்கு வழி, இன்னொரு வழி சுற்று வழி. அது எந்த வழியில் என் மகன் வருகின்றான் அப்பா? சுற்று வழி சுகமா வரா மாமி? யார் வருகிறார்கள் ஐயா? பலே பலே சேசு வரா, சுப்பு வரா, வெங்கடு வரா, ஆனந்த வரா. நிறுத்துங்கள் அப்பா. என் மகனை கேட்டால் யாரையோ சொல்லுகின்றீர்களே அப்பா. என் மகனை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும். என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? சொல்லுங்கள் ஐயா. எங்கே மகன்? என் தங்க மகள் எங்கே மகன்? என் தங்க மகள் உங்க உலகத்துக்கு தானே கேட்கிறேன். ஆமா பையா. அரச உலகம் சரியில்லை. ஐயோ ஐயோ அவன் அரச உலகம் சரியில்லை. அரச குடும்பத்தை சேர்ந்தவன். அப்படி சொல்லுங்கள் ஐயா. சரி. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியா? உங்க குழந்தை எக்காடி கட்டு போன எங்களுக்கு அப்படி சொல்லாதீர்களப்பா. அப்படி சொல்லாதீர்கள் ஐயா. ஏனையா இவர் வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் முழிப்பதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல என்னை அறியாமல் ஏதோதோ பேசிக் கொள்ளுகிறீர்கள். அதுவும் என்னவென்று இந்த பாவிக்கு தெரியவில்லை. ஆண்டவனே, நான் பெற்ற மகனை பிரிந்த நாள் ஒரு கணம் கூட தனிமையில் இருக்க முடியாது. அதிகாலையில் போனவன் நந்திரமாகி வரவில்லை என்றால் என் மனம் என்ன வேதனைப்படும். அம்மா, நீதான் ஐயா எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா? உள் படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா?
படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா உன் படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா படைத்தவனே என்னை படைத்தவனே பாலும் கோலமும் வைத்து விளக்கணைத்தாயே நல்ல காலம் வரும் நேரம் கதவடைத்தாயே நல்ல காலமரும் நேரம் பார்த்து கதை படைத்தாயே பாலும் கோலமும் விருந்து வைத்து விளக்கணைத்தாயே நல்ல காலம் வரும் நேரம் கதவடைத்தாயே வாழ்க்கை என்னும் நாடகத்தை துவக்கி வைத்தாயே வாழ்க்கை என்னும் நாடகத்தை துவக்கி வைத்தாயே திரையை விட்டாயே அதில் பாதைகதே முடியும் முன்னே திரையை விட்டாயே படித்தவனே படித்தவனே உனக்கு மறுக்கியா சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டிடவே சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டிட கொண்ட மனைவி மகள் இருவரையும் பிரிந்து சென்றாயே உண்ட மனைவி மகளை இருவரையும் பிரித்து வைத்தாயே உடலிருக்க உயிரிருந்தும் பயனுமில்லையே இந்த உடலிருக்க உயிரிருந்தும் பயனுமில்லையே பாவி உள்ளம் இருப்பதால் மறைக்க முடியவில்லை பாவி உள்ளம் இருப்பதால் மறக்க முடியவில்லையே படித்தவனே படித்தவனே வெந்த புண்ணில் வேலையை பச்சை சித்திரவதை செய்யாதுகள் ஐயா நான் பெற்ற மகனுக்கு கானகத்தில் நடந்த உண்மையை செல்லுங்கள் ஐயா நடந்தது என்ன சொல்லு சொல்லுங்கள் பெற்றவள் இருந்திடால் பத்திரலாமா ஏதனை மனைவிக்கு ஜெயித்திடலாமா சுமக்க முடியாமலே பின்னால் வரானா என் மகனை கேட்டால் யார் பெற்ற குழந்தை ஓட்டு ஐயோ இவன் இல்லை ஐயா நான் பெற்ற மகன் இவன் இல்லை ஐயா யார் பெற்ற குழந்தை என்று தெரியவில்லையே அவன் ஐயா உங்களை சொல்ல என்ன இருக்கிறது நான் செய்த பாவமா மாமி ஐயா. நாங்கள் விளையாடுற பார்த்து நீங்களாம் எங்களை ஒரு மாதிரியா நினைக்கலாம் எங்கள் கவலை மறக்கத்தான் மாமி அப்படிலாம் சொல்லியிருந்தோம் ஐயா ஒரு யுகமாக இருந்தால் நாங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் ஐயா சொல்கிறேன் மாமி சொல்லுங்களப்பா அழுவதாலாவதென்ன மாமி நீங்கள் அழுவதாலாவதென்ன என் அம்மணி சொல்ல கேளா அழுவதாலாவதென்ன என் அம்மணி சொல்ல கேளா பொழுதது புலரும் முன்னே போயினோம் சொல்லுங்க
பாடல். நான் என்ன செய்வேனடா கோகிலாதா, ராஜராஜனே கோகிலாதா, உன்னை நம்பி நான் இருந்தேன் கோகிலாதா, என்னை விட்டு போனாயே என் மகனே. ஐயோ, நான் விட்ட என் செல்வமே, அத்தனை இதை சொல்வது உண்மையா? என்னால் நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்க முடியவில்லை. மாண்டாயோ மகனே பாப்பா, மறந்தாயோ அன்னை வேண்டாயோ எரிவியன்றே, விட்டாயோ ஒண்டியாக ஒண்டியாக ஒண்டியாக. மகனே 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 மறந்தாயோ அன்னை நலை மீண்டாயோ பிரிவில் இல்லை. மகனே 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 அப்பா மகனே பாம்பு, ஐயோ மகனே பாம்பு, அப்பா மகனே பாம்பு, ஐயோ மகனே பாம்பு, கடிக்கோடோடா மகனே மகனே. அப்பா மகனே பாம்பு, ஐயோ மகனே பாம்பு, அரவம் கழித்ததோடா மகனே. அப்பாக பாயன் அம்மாக மாயன் அலறி துடி தாயுடா மகனே. அந்த கொடிய நாகத்தின் இறக்கும் பொழுது நீ என்ன நினைத்து இருந்தாயோ, எப்படி துடிதுடித்து இருந்தாயோ என் கண்ணே, என்ன வென்றாயோ. என்ன வென்றானோ தாயோ, மகனே கொடை கொடை செங்கோல் சிம்மாத்திரமை அழைத்து பிளந்து உனது தந்தை அரசு சக்கரவர்த்தியும் பிரிந்து முடிவில் எதற்காக உயிர்ந்தேன் கண்டே உனக்கு தெரியாதா என் செல்லமே? நீ ஒருவன் இருக்கிறாய் என்றுதானா இந்த சண்டாளி இதுவரைக்கும் உயிரிண்டு உண்டை வைத்திருந்தேன். இப்பொழுது உன்னை விழுந்து விட்டேன். இனிமேல் இந்த பாவிய அம்மாவென்று யாரை அழைப்பார்கள்? இந்த சண்டாளிய அம்மாவென்று யார்? நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம். தொட்டால் மணக்கும் சௌவாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. தொட்டால் மணக்கும் சௌவாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு.
என்றாவது உன் தந்தை வந்து நான் பெற்ற மகன் எங்கே என்று கேட்டால் அவருக்கு இந்த பாவி நான் என்னடா பதில் சொல்வேன் என் கண்ணே? இந்த சண்டாளியை விட்டு பிரிந்தவ உனக்கு எப்படி அப்பா மறந்து வந்தது? நண்டூருது நரியோருது நண்டூருது நரியோருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது. என் மகன் இறந்த பருத்தை சொல்லிவிட்டு எந்த இடத்தில் தெரிவிக்காமல் ஓடிவிட்டீர்களே அப்பா. வாருங்கள் ஐயா, வாருங்கள் ஐயா. என் மகன் எங்கே அப்பா இறந்து எடுக்கின்றார்? மாமி எங்களை மன்னிச்சிருக்கமா. ஐயோ ஐயோ சொல்லுங்கள் ஐயா. தாங்கள் மகன் இருந்ததும் மேல வனாந்தரத்தில் ஒரு ஆலமரத்துக்கு அடியில வைத்து சொல்லுங்களப்பா. தாங்கள் மகனின் நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி வைத்து என்னையா சொல்லுகின்றார்? நான் பெற்ற மகன் பிஞ்சுடன் மீது பாறாங்கலை வைத்தேன் சொல்லலாமா ஐயா? நாங்க வேணும்னு வைக்கல மாமி. எதற்காக அப்படி செய்தீர்கள்? மேல வனாந்தரம் என்பது ஒரு அடர்ந்த காடு. அங்க நாய்களும் இருக்கும், நரிகளும் இருக்கும். எங்கள் தாங்கள் மகனின் உடம்பை இழுத்து சென்று விடுமோ என்ற பயத்தில் தான் மாமி நாங்கள் வைத்தோம். மாமி
தாங்கள் மகனின் உடம்பில் கல்லை வைத்ததுக்கே இப்படி கூறுகிறீர்களே, அந்த கல்லை தூக்க நாங்க என்ன கஷ்டப்பட்ட போன எங்களுக்கு தான் மாமி தெரியும். இறக்கும் தருணத்தில் என்னை பற்றி ஏதாவது சொன்னான் கூறினான் மாமி. இந்த ஜென்மம் மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் மீண்டும் தாங்கள் வயிற்றையே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கூறினான் மாமி. சென்று பாருங்களப்பா, அரசால பிறந்த என் செல்வ மகனே, இந்த பாய் வயிற்று பிறந்து காடகத்தில் அறம் தேடி அனாதாக இறந்து விட்டாயடா. இதெல்லாம் போதாது என்று வருவரும் ஜென்மத்துக்கெல்லாம் இந்த சண்டால் வெற்றி பிறந்து என்று சொன்னாயா? வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. மலை சாய்ந்து போனா மரம் சாய்ந்து போனா நிலையாகலா, மலர் சாய்ந்து போனா சரமாகலா, இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலா? மலை சாய்ந்து போனா இலையாகலா, மலை சாய்ந்து போனா இலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். நடை மாறி போனால் கடல் போகலாம், கடல் மீது போனால் நிலை மாறலாம். நடை மாறி போனால் இடம் மாறலாம். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். இருந்தாலும் வானில் மீன் காணலாம், இருந்தாலும் பாலில் இடம் காணலாம், இருந்தாலும் வானில் நீர் காணலாம். இருந்தாலும் பாலில் நிறம் காணலாம், மறந்தால் தீர நோய் தீரலாம், வாழ்க்கை இழந்தாலே வாழ்வில் இல்ல செய்யலாம். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால்
தவறு செய்தால் தாயிடம் கொடுப்பார் வந்து பிறந்து விட்டோம் வெறும் வந்து மடிந்து விட்டோம் நான் வந்து பிறந்து விட்டோம் வெறும் வந்து மடிந்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்றே அவள் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் சென்றோம் விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் சென்றோம் மதியும் மயங்கிதடா திரு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் நடந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் அந்த கவலை பறந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் காலில் விலங்கு விட்டோ கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் நாட்டியம் ஆடுகின்றோம் மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.